வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலியில் 34வது பாடலான லெட் ஒன்லி தட் லிட்டில் பி லெஃப்ட் ஆஃப் மீ, இந்த பாடலுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. கீதாஞ்சலியில் மொத்தம் 103 பாடல்கள் இருக்குது. அதில் நம்ம இப்போ 34வது பாடலை தான் பார்க்குறோம். இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய உடலில் என்னை சேர்ந்த விஷயங்களில் சில விஷயங்கள் உன்னை நோக்கி வராமல், உன்னை நினைக்காம, உன்னை வழிபடாமல், உனக்காக அர்ப்பணிக்காமல் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழ்த்தரமானது, தேவையே இல்லாதது, அதை எல்லாமே என்னை விட்டு எடுத்துடு. அப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்ட அப்புறம் கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் அது எனக்கு போதும். ஏன்னா அந்த கொஞ்சம் முழுசாக உன்கிட்ட அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு, அது உன்னுடையது. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். நிறைய இருந்து எனக்கு தேவையில்லாமல் உன்னை நினைக்காத எந்த விஷயமே எனக்கு தேவையில்லை. முழுமையாக உன்கிட்ட அர்ப்பணிக்கப்பட்ட கொஞ்சம் என்கிட்ட இருந்தால் கூட போதும். அது மூலமாக என்னால் உன்னை பார்க்க முடியும், உன்னை உணர முடியும். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் நான் உன்னை பார்க்கணும், எல்லா பக்கத்துலேயும் நான் உன்னை உணரணும், எல்லா விஷயங்களையும் நான் உன்னை தெரிஞ்சுக்கணும், உன்னை பார்க்கணும், உன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும். என்னுடைய அன்பு, என்னுடைய பிரார்த்தனை எல்லாமே உன்கிட்ட என்னை அழைச்சின்னு வர மாதிரி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்கணும். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நிறையா விதமான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஏதோ ஒரு கயிறால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தோடு இணைஞ்சிருக்கோம். எனக்கு அந்த மாதிரி எந்த கயிறுமே வேண்டாம். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு கயிறு தான். அந்த கயிறு என்னை உன்னோடு இணைக்கணும். அந்த இணைப்பு தான் நீ எந்த பர்பஸ்க்காக, எந்த காரணத்துக்காக எனக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்துருக்கியோ அந்த காரணத்தை என்னால் பூர்த்தி செய்யறதுக்கு துணை நிற்கும். ஏன்னா நான் உன்னோடு கட்டப்பட்டிருக்கேன். அப்போது உன்னுடைய சக்தி உன்னுடைய அருள் என்னை நீ எந்த காரணத்துக்காக படைச்சிருக்கியோ அதை செய்ய வைக்கும். அப்படி செய்யும் போது அந்த வழியாக உன்னுடைய அன்பை என்னால் உணர முடியும். ஏன்னா நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை வழிபடுறேன், நீ தான் எல்லாம் நினைக்கிறேன், உன்னை அடையணுன்றதுக்காகவே நான் ஒவ்வொரு நொடியும் உன்னை நோக்கியே வந்துட்டுருக்கேன். அதே சமயத்தில் எனக்கும் அன்பை உணரணும் இல்லையா? அப்போ நீ எந்த காரணத்துக்காக என்னை படைச்சியோ அதை நான் செய்யும் போது தானே உன்னை நான் உணர முடியும். அதனால் உன்னோட கட்டப்படுற அந்த ஒரு கயிறு மட்டும்தான் எனக்கு வேணும். எனக்கு வேறு எந்த கட்டுப்பாடோ இல்லை எந்த இணைப்போ எந்த பிணைப்போ எந்த பாசமோ எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். லெட் ஒன்லி தட் லிட்டில் பி லெஃப்ட் ஆஃப் மீ, whereby I may name thee my all. அதாவது என்கிட்ட என்ன இருக்கணும்னா, உனக்காகவே தன்னை அர்ப்பணித்தது மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் என்னுடையது எல்லாமே நீ தான் என்னால் சொல்ல முடியும். Let only that little be left of my will, whereby I may feel thee on every side and come to thee in everything. என்கிட்ட கொஞ்சம் இருந்தால் கூட போதும். அதை நான் உன்கிட்ட முழுசாக அனுப்பிச்சிட்டேன்னா அந்த அர்ப்பணிப்பு மூலமாக என்னால் உன்னை எல்லா வகையிலையும் உணர முடியும், எல்லா பக்கத்துலேயும் உணர முடியும். அதே சமயத்தில் எல்லா காரியம் மூலமாக உன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் ஆஃபர் டு thee my love every moment. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வாழற ஒவ்வொரு நொடியும் என்ன நான் உனக்கு அர்ப்பணிச்சிக்கிட்டே இருக்க முடியும். அதனால் தேவையில்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம். உன்னை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய, உனக்காக முழுசாக அர்ப்பணிக்கப்பட்ட கொஞ்சம் இருந்தால் கூட போதும். அதுதான் என்கிட்ட இருக்கணும். லெட் ஒன்லி தட் லிட்டில் பி லெஃப்ட் ஆஃப் மீ, whereby I may never hide thee. அந்த கொஞ்சம் உன்கிட்ட நான் அர்ப்பணிச்சிட்டேன்னு இருக்கும் போது, இப்போ நீ கடவுள், உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, உன்கிட்ட யாருமே எதுவும் மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஆனால் என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் கூட நான் உன்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன்னா அப்போ என் மனசில் நம்ம கடவுள் கையிலேருந்து எதையும் மறைக்கலைன்றது தெளிவாக தெரியும். எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். லெட் ஒன்லி தட் லிட்டில் ஆஃப் மை fetters be left, whereby I am bound with thy will. அதாவது இந்த வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்மளை மற்ற விஷயங்களோட கட்டுப்படுதோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உன்னோட என்னை கட்டுப்படுத்துகிற விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும். And thy purpose is carried out in my life, and that is the fetter of thy love.
அப்போ தான் வந்து இந்த வாழ்க்கையை எதுக்காக நான் வாழறேனோ அந்த காரணத்தை நான் செய்ய முடியும். அது மூலமாக உன்னுடைய அன்பை என்னால் உணர முடியும். இப்படி சொல்லி அவர் இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கும் வந்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.